குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். பண்றோம் பஸ்ல. இப்ப போறப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிட்டா வச்சுங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் பஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ லேசா ஒரு தூக்கம், சும்மா அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். நல்லமா அந்த கழுத்து இருக்கு இல்லையா, லேசா அப்படியே சாயும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மூலாதாரத்துக்கு தேவையான ஆற்றல் மேல வந்ததுன்னு சொன்னா இல்லையா, அது மேல வந்தாதான் உன்னோட இயக்கம். இப்போ கழுத்து சாயுதுன்னு சொன்னா ஒரு ஸ்டெப் அது இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அது இறங்கினாதான் கழுத்து அப்படியே சாஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் வண்டி போயிட்டே இருக்குது. போன உடனே பாத்தீங்கன்னா உடல் முழுக்க அப்படியே பக்கத்துல இருக்கிறவனால சாஞ்சிரும். அவன் நம்மள தள்ளி தள்ளி விடுவான், யாராவன் திட்டிக்கினே தள்ளுவான் பிடிச்சி. நமக்கு அது கூட காதுல விடாது, ஏன்னா இயக்கம் மேல இருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அது எங்க போவோம், அதுதான் மூலாதார சக்தி. அது மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா உடல் விழுந்துரும். நல்லா புரிஞ்சுக்கணும் இத. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றது. அடுத்த ஸ்டெப் வரும்போது, இப்ப உடலே சாஞ்சிருச்சா, திரும்ப அவன் தட்டிக்கிட்டு எழுப்பினான்னா மறுபடியும் இப்ப எழுந்து இப்படி அப்படியே திரும்ப சாரிப்பா அப்படின்னுவான். அப்ப சருன்னு அது மேல போயிடும். அது மேல போன உடனே உனக்கு கழுத்து ஆடாம நிற்கும். திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் தாக்கு பிடிப்பேன். அதுக்குள்ள மறுபடியும் அது மெல்லமா அது இறங்குனா உனக்கு கழுத்து சாயும், இன்னும் கொஞ்சம் இறங்குனா உடல் சாயம். அதுக்கும் மேல அது மூலாதாரத்துக்கு வந்துச்சுன்னா சுத்தமா நீட்டிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. சுருண்டாவது விழுந்துருவான் கீழே. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நாம தூங்குனா அது விழிப்பு நிலையில இருக்கும், நாம விழிப்பு நிலையில இருந்தா அது தூங்கிடும் இல்லையா. அப்போ அது விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இயக்கம், நம்ம எல்லாமே. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது போய் தூக்க நிலைக்கு போகும்போதெல்லாம் நமக்கு படுத்துருவோம். அப்போ இந்த குண்டலினி சக்தியை எப்படி இயக்கணும் அப்படின்னா, மூச்சு காத்த வச்சுதான் இயக்கணும் அப்படின்னு இந்த பாடல்ல சிறப்பா சொல்லியிருக்காங்க. மூல துவாரத்தை முக்கரம் இட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. இதுல 2 விஷயம். இந்த மூல துவாரம்ன்றது என்ன, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நமது அந்த எருவை. மூல துவாரத்தை முக்கரம் இட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு. அது எழுந்துக்கணும்னா நீ விழித்திருக்கணும், இல்லைன்னா அது தூங்கிடும். அப்போ வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்ததுவாமின்னாங்க. இந்த பாடல் ஏன் சொன்னாங்க, அப்ப மூலாதாரம் என்ன பண்ணுது அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மூலாதார குண்டலினி சக்தி இதுதான் மூலாதாரத்துலதான் குண்டலினி சக்தி இருக்கு, அதுதான் சொல்றாங்க. இதுதான் வாழைப்பெண் ஒண்ணு. 2வது விஷயம், சரி நம்ம இந்த பாடத்துக்கு வந்துட்டோம், இந்த பாதைக்கு வந்துட்டோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை எழுப்பிடணும் அப்படின்னா ஒரு நல்ல குருவோட உதவி இல்லாம அந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது ஒண்ணு. 2வது விஷயம், அதை எழுப்புறதுன்றது உங்களுக்கு அதுக்கான பாடங்கள்லாம் அவங்க கொடுத்துருப்போம், அவங்க மட்டும் அதை முயற்சி பண்ணுங்க, அவங்க மட்டும் அதை செய்யுங்க. மற்ற நேரத்துல மற்றவங்கெல்லாம் எதையும் தெரியாம அதுல போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அது ஒரு உயிர் சக்தி, மிகப்பெரிய ஒரு உயிர் சக்தி. அது அதுக்குதான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். அது இறங்க இறங்க உங்க உடல் விழுந்துரும், அது ஏற ஏறதான் உங்க உடலே நிற்கும். அப்போ இந்த பலமான இந்த உடலை காப்பாத்தி உங்களை நடக்கிறதுக்கும் போறதுக்கும் வர்றதுக்கும் இயக்கிறதுக்கும் எல்லா உதவியும் அதோட ஆற்றல் செய்துகிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது, அதோட ஆற்றல் உங்களை எல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த குண்டலினி சக்தி. அதை சாதாரணமா ஏதோ கடையில விற்கிற மாதிரி அதை கொடுப்பீங்களா இதை கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அது புரியாம நிறைய பேர் கேட்கறாங்க. அப்போ நாம விழிப்பு நிலையில அதுல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும். சும்மா ஏதோ சொல்றாங்க, உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும். உனக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்திக்கணும். உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும். நல்ல கனலை எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்புறது, நல்ல கனலை எப்படி எழுப்புறது அப்படின்னா, இந்த பாடத்தின் மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்க இல்லையா, பாடத்தின் மூலமா நீங்க அங்க அந்த சுவாசம் போயிட்டு வர 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 உங்களுக்கான அந்த ஹீட் எனர்ஜி உள்ள சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கனலை உண்டாக்கும். அது நல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். வீதின்னா எது, முச்சந்தி வீதின்னுவாங்க. முச்சந்தி வீதின்னா எங்க இருக்கு, எங்க இருக்கு, நம்ம நெற்றி போட்டுதான் முச்சந்தி வீதி.
மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். ஏன் சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு நேர் மூக்கடி, கண்ணுக்கு நேர். அவங்க சொன்னதுன்னா கண்ணுக்கு மூக்கு நேர் பார்க்கணும். அப்போ 2 கண்ணு புருவ மையத்துல வைக்கணும், மூக்க பார்க்கணும். அப்படின்னா 2 கண்ணையும் அந்த புருவ மையம் அந்த பொட்டுல பார்க்கணுன்றதுக்காக அவங்க சொல்றாங்க. இங்கேயே உத்து உத்து பார்க்கணும்னு வாங்க. உத்து உத்து பார்த்தா உதிக்கும் வாழைன்னு. நீ உத்து உத்து பார்க்கும்போது தான் அந்த வாழை அங்க இருந்து உதிக்கும். அதே வரைக்கும் அது பாட்டுக்கு உள்ள இருக்கும். உன்னோட முழு அந்த எண்ணங்களை அங்க செலுத்தி உன்னோட பார்வைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. நான் சொல்லியிருப்பேன் காலையிலேயே, நெருப்புக்குரிய கண்ணு வந்து நெருப்புக்குரிய ஒரு ஒரு இது கரணம், கருவி, நெருப்புக்குரிய கருவி. அது ஒரே இடத்துல அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குவிலன்ஸ் இருக்குல்ல, குவிலன்ஸ் லென்ஸ் பார்த்துருக்கீங்க? குவிலன்ஸ் கையில சின்ன பசங்கலாம் பூத கண்ணாடி மாதிரி வச்சு எழுத்தெல்லாம் தேடி அதுல படிப்பாங்கல்ல, அது குவிலன்ஸ். அத ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு நேரம் அப்படி வச்சிங்கனாலே முழுமையா இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் ஒரே இடத்துல இழுத்து கீழே விடும். கீழே ஒரு பேப்பர் வச்சா அப்படியே எரியும் இல்லையா? அது மாதிரி இந்த கண்ணு என்ன பண்ணும், நம்ம அந்த குவிலன்ஸ் மாதிரி அங்க வேலை செய்யும். மொத்தமா திரும்ப இங்க குவிக்கும் போது ஒரு குவிலன்ஸ் மாதிரி அது வேலை செய்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தணலை உருவாக்கும், ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி அங்க உருவாகும். அதுதான் 3வது கண் சிவனுக்கு அங்க போட்டு காட்டுவாங்க. அப்போ இந்த குவிக்கக்கூடிய சக்தி முழுவதும் அங்க குவிச்சிங்கன்னா அதோட இயல்பான இதுல இருந்து மாறுபட்டு ஒரு பெரிய வைப்ரேஷனை உண்டு பண்ணும், ஒரு அதிர்வு அலைகள் அங்க உண்டாகும். இந்த அதிர்வு அலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அலைகள் தான் காந்த சக்தி, விண்காந்தம்னு. விண்காந்தத்தை இழுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த ஜீவகாந்தத்துக்கு இருக்கு. இது என்ன ஜீவகாந்தம், அது மின்காந்தம். நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவாங்க இல்லையா, மைனஸ் பிளஸ். அது மாதிரி அந்த பிளஸ் இந்த மைனஸுக்கும் பிளஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆண்டனாவை இழுக்கக்கூடிய, ஆண்டனா வந்து பவரை இழுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அங்க நடக்கும். அந்த ஆற்றல், அந்த வைப்ரேஷன் தான் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை உண்டாக்கி கொடுக்கும். ஏன் அந்த சக்தியை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க மன அடங்கிய நிலையில அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான கலை. அது அந்த கலையில நீங்க ஒரு முறை அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடாது. ஏன்னா அந்த இன்பத்தை நுகரும் போது, அந்த இன்பத்தினுடைய பேர் ஆற்றலும் அந்த பேர் இன்பமும் நீங்க வந்து அனுபவிக்கும் போது அடுத்தெல்லாம் வந்து சும்மா வீணான வேலைன்னு தோணும் உங்களுக்கு. மற்ற செய்யற விஷயங்கள் எல்லாமே வீணான வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு காலம். இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான விஷயத்தை இவ்வளவு காலம் நம்ம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படும் உங்க மனசு. அந்த அளவுக்கு அது வந்து அந்த ஆற்றலை கொடுத்து உங்களை வந்து வெளியில போய் உங்க மனம் அலையாம அது கொண்டு ஒரு நிலையில நிறுத்தி உங்களை வந்து ஒரு நல்ல, அதாவது சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதனா உங்களை மாற்றும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.